ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆன்மீக அனுபவங்களும் கடவுள் காட்சியும். அத்தியாயம் 9. ஞான யோகியின் அனுபவங்கள். ஞான யோகத்தில் பல்வகை அனுபவங்கள். ஞான யோக மாணவர் பொருள்களை பற்றிய அனைத்து எண்ணங்களையும் இல்லாததாக்குகிறார். அவர் விவேகத்தால் அறியாமை இருளை அகற்றுகிறார். பிறகு அவர் முன் பிரகாசமான ஒளி தோன்றுகிறது. அவருக்கு ஒரு விதமான நித்திரை ஏற்படுகிறது. பிறகு அவர் சூனியத்தை எதிரிடுகிறார். ஆகாசம். பிறகு மோகம் தோன்றுகிறது. ஞானயோகி இந்த மோகத்தை விசாரத்தின் மூலம் அகற்றுகிறார். இருள், ஒளி, நித்திரை, மோகம் முதலான நிலைகளை கடந்து முனிவர் கடைசியில் நிர்விகல்ப சமாதி நிலையை அடைகிறார். இப்பொழுது அவர் பூரண மோன நிலையை அனுபவிக்கிறார். உண்மையான ஞானத்தை அவர் அடைகிறார். நித்திய ஞானம் எங்கும் நிறைந்த பூரண உணர்வு மயமாக அவர் ஆகிவிடுகிறார். அமிர்த சாகரத்தில் அவர் மூழ்குகிறார். பார்க்கப்படும் பொருள்கள் இன்றி பார்ப்பவர் மட்டுமே இருக்கும் நித்திய ஆனந்தத்தை அவர் அனுபவிக்கிறார். அவரது மனம் ஞானமயமாக ஆகிவிடுகிறது. அது சித் சொரூபமாக உணர்வுமயமாக ஆகிவிடுகிறது. அலைகளற்ற கடல் போல பொருள்களை பற்றிய காட்சிகள் எதுவுமின்றி சலனமின்றி சமநிலையை அது அடைகிறது. பொருள்களிடம் எல்லா பற்றுகளும் நீங்கியவராக முனிவர் எங்கும் நிறைந்த ஞானமயமாக ஆகிறார். அனைத்தையும் கடந்த ஞான நிலையை அவர் அடைகிறார். அந்நிலையில் உண்மை மட்டுமே எஞ்சுகிறது. அவர் ஞான சாகரமாக எங்கும் நிறைந்த பூரண உணர்வாக ஆகிறார். ஆத்மானந்த தடாகத்தில் அன்னம் தானே விளையாடுகிறது. முனிவர் தனது ஆத்மா ஆனந்தத்தில் தானே அனுபவிக்கிறார். நால்வகை ஞானியர். பிரம்மவித் வர, பிரம்மவித் வரியான், பிரம்மவித் வரிஷ்ட என்று ஜீவன் முக்தரிடம் நிலவும் சாத்விக அகங்காரத்தின் தரத்திற்கேற்ப 4 வகை ஞானிகள் உண்டு. 4வது பூமிகாவில் இருக்கும் ஒருவரே பிரம்மவித் சத்வா பக்தி. 5வது பூமிகாவான அசம் சக்தியில் இருப்பவர் பிரம்ம வித்வரவர். 6வது பூமிகாவில் இருப்பவர் பிரம்மவித் வரியான் பதார்த்த பாவனை. 7வது பூமிகாவான துரியத்தில் இருப்பவர் பிரம்மவித் வரிஷ்டர். பிரம்மவித் வரிஷ்டர் யாண்டும் சமாதியில் லைத்திருக்கிறார். அவருக்கு பலவந்தமால் உணவு ஊட்ட வேண்டும். அவர் விதேக முக்தர். அவர் லோக சங்கிரகம் அல்லது உலக சேமத்திற்காக எந்த செயலையும் செய்ய மாட்டார். ஜடபரதர், கும்பகோணம் மௌனிசாமி, மகாராஷ்டிராவை சேர்ந்த அகல்கோட் சுவாமி ஆகியோர் பிரம்மவித் வரிஷ்டர்கள். ஞானத்தின் 7 நிலைகள். சுபேச்சா விசாரணை, தனுமானசி சத்வாபத்தி, அசம்சக்தி பதார்த்த பாவனை, துரியம் என்பவை ஞானத்தின் 7 நிலைகளாகும். 1. சுபேச்சா. தான் அறியாமையில் இருப்பதை ஒருவன் உணர்ந்து ஆன்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்று எப்பொழுது விரும்புகிறானோ அவன் சுபேச்சா நிலையில் இருக்கிறான். 2. விசாரணை. உலகின் உபயோகமற்ற தன்மையை ஒருவன் உணர்ந்து அறியாமையை அழிக்கும் விதம் குறித்து ஆராய்ந்து ஆன்மீக ஞானத்தை அடைவது பற்றி தீர சிந்திப்பானானால் அவன் விசாரணை நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறான். 3. தனுமானசி. உலக பொருள்களில் எந்தவித பற்றுதலும் இல்லாமல் மனமானது மெல்லிய நூல் போல யாண்டும் ஆத்ம தியானத்தில் திளைத்து இருக்கிறதோ அப்பொழுது அவன் தனுமானசியில் இருக்கிறான். 4. சத்வாபத்தி. மனமானது தூய்மை அடைந்து சாத்விகமாகி தொடர்ந்த தியானத்தினால் ஆத்மாவில் லைத்திருக்கையில் அவன் சத்வாபத்தியில் இருப்பதாக கருதப்படுகிறான். 5. அசம் சக்தி. ஆத்ம ஞானத்தினால் ஒருவன் எப்பொழுது பொருளியல் உலகிலிருந்து முழுவதுமாக விடுபடுகிறானோ அப்பொழுது அவன் அசம் சக்தியில் உள்ளான். 6. பதார்த்த பாவனை. உலக பொருள்கள் வெறும் ஜடப்பொருள்கள் அல்ல, உண்மையில் அவை பிரம்மமே என்று எப்பொழுது ஒருவன் உணர்கின்றானோ அப்பொழுது அவன் பதார்த்த பாவனையில் இருப்பவனாக கருதப்படுகிறான். 7. துரியம். ஒருவன் எப்பொழுது உலகின் பல்வகைப்பட்ட வேற்றுமைகளை முழுவதாக இல்லாதாக்கி அகண்ட ஏகரச சச்சிதானந்த பரபிரம்மனை உணர்கிறானோ அப்பொழுது அவன் துரியத்தில் இருப்பதாக கருதப்படுகிறான். இந்த துரிய நிலை வாழ்வில் முக்தி அல்லது ஜீவன் முக்தி நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. புலனுலக பொருள்களில் உதாசீனம் அல்லது வைராகியம்
ஆத்ம ஞான நூல்களை வாசித்தல், பிரம்ம ஞானிகளுடன் தொடர்பு ஆகியவற்றால் ஆத்மானந்தம் அல்லது மோட்சத்தை அடைவதற்கான நாட்டமே சுபேட்சா அல்லது முதலாவது நிலை எனப்படுகிறது. சாதன சதுஷ்டயத்துடன் கூடிய சாதகன் சுருதிகளையும் தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களையும் குருவின் பாதத்தில் அமர்ந்து கேட்டு பின் தான் கேட்டவற்றை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறான். இதுவே விசாரணை எனப்படும் இரண்டாவது நிலை. இரண்டு நிலைகளின் பயிற்சியால் மனமானது அவன் விரும்பிய மாத்திரத்தில் பிரம்மத்தில் லயிக்கிறது. மனமானது ஒரு நூலை போல மெல்லியதாகிறது. பிரம்மாக்கார விருத்தி தோற்றுவிக்கப்படுகிறது. இதுதான் தனுமானசி எனப்படும் மூன்றாவது நிலை. மேலே சொன்ன மூன்று நிலைகளின் பயிற்சியால் எல்லா ஆசைகளும் இல்லாததாக்கப்படுகின்றன. தத்துவ ஞானம் வளர்கிறது. மனம் சத்துவத்தால் நிரம்புகிறது. இதுவே நான்காவது படியான சத்துவா பக்தியாகும். மனமானது படிப்படியாக பிரம்மத்தில் கரைகிறது. அசம் சக்தி எனப்படும் ஐந்தாவது நிலையில் அவனுக்கு பொருள்கள் மற்றும் அவற்றின் சம்ஸ்காரங்கள் மற்றும் சங்கல்பங்களுடன் தொடர்பு இல்லாது போகிறது. அதன் பின் பதார்த்த பாவனை எனப்படும் ஆறாவது நிலை வருகிறது. புற மற்றும் அகப்பொருள்கள் அனைத்தினுடைய காட்சியும் இல்லாது போகின்றன. அபாவா பிரதிதி. ஞானிக்கு ஏதாவது பொருள்களின் காட்சி இருக்குமானால் அது மற்றவர்களின் வற்புறுத்தலாலேயே தான் இருக்கும். ஏழாவது நிலை துரியம் எனப்படுகிறது. ஞானி ஆத்ம ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறான். அவனுக்கு பன்மை உணர்வு அனைத்தும் இல்லாததாகி விடுகிறது. புற அல்லது திரிபுடி அக திரிபுடி எதுவும் இல்லை. முதல் மூன்று பூமிகளில் செயல்படுபவன் முமூச்சு எனப்படுகிறான். நான்காவது பூமிகாவில் செயல்படுபவன் பிரம்மவித் எனப்படுகிறான். ஐந்தாவது பூமிகாவில் செயல்படுபவன் பிரம்மவித் வரன் எனப்படுகிறான். ஆறாவது பூமிகாவில் செயல்படுபவன் பிரம்மவித் வரியான் எனப்படுகிறான். ஏழாவது பூமிகாவில் செயல்படுபவன் பிரம்மவித் வரிஷ்டன் எனப்படுகிறான். வாமதேவர் ஜடபரதர் அக்கல்கோட் சுவாமி மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். காலம் சென்ற கும்பகோணம் மௌனி சுவாமி ஆகியோர் பிரம்மவித் வரியான் மற்றும் பிரம்மவித் வசிஷ்டர் ஆவர். அவர்கள் பூரண அவதூதர்கள். உணவை பலவந்தமாக திணிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த பிரக்னையும் இருக்காது. ஸ்ரீ சங்கரர் செய்ததை போல அவர்களால் உலகிற்கு நன்மை எதுவும் செய்ய முடியவில்லை. நான்காவது ஐந்தாவது பூமிகாவில் இருக்கும் ஞானியால் தான் உலக சேமத்திற்காக செயல்பட முடியும். ஸ்ரீ சங்கரர், ராஜா ஜனகர் போன்றோர் இந்த வகையில் அடங்குவர். ஆறாவது ஏழாவது பூமிகாவில் இருக்கும் ஞானியர் உலகத்திற்கு தொண்டு செய்ய விரும்பினால் நான்காவது ஐந்தாவது பூமிகாவிற்கு இறங்கி வர வேண்டும். உடல் உணர்வு சிறிதுமற்ற ஏழாவது பூமிகாவில் உள்ள பூரண ஞானி 14 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. 2 அல்லது 3 நாள் முதல் 14 நாள் வரை. இந்த 14 நாட்களுக்குள் அவரது சரீரம் தானே விழுந்துவிடும். மேற்கத்திய உளவியலாளர் இதனை 7 நாட்கள் என்கின்றனர். பிரம்ம ஞானம் 4வது பூமிகாவில் தோன்றுகிறது என்பது ஒரு வகை சிந்தனையாளர்களின் கூற்று. மற்றொரு வகையினரின் கருத்துப்படி 7வது பூமிகாவில் தான் பிரம்ம ஞானம் அடைய முடியும். 4, 5, 6வது நிலைகள் அதற்கான படிகளே ஆகும் என்பதாகும். வாசனைகளின் நீக்கத்தின் தரத்திற்கேற்ப இந்த வெவ்வேறு நிலைகள் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. துரியத்தில் இரட்டை உணர்வு உள்ளது. ஞானி தன்னை பிரம்மனோடு ஒன்றித்து காண்கிறார். ஆனால் ஜாகிரத், ஸ்வப்ன, சுசுப்தி அவஸ்தைகளின் சாட்சியாக அவர் இருக்கிறார். துரியாதீதத்தில் சாட்சி பாவம் அறைகிறது. தூய நிர்விகல்பத்தில் ஞானி லயித்திருக்கிறார். புற அக உலகம் எதுவுமே அவர் காட்சியில் இல்லை. துரியாதீத்த நபர்களை சிலர் விதேக முக்தர்கள் என்று அழைக்கிறார்கள். ஞானி தனது பூத உடலை விட்டால் தான் விதேக முக்தி கிட்டும் என சிலர் சொல்கிறார்கள். அது சரியல்ல. ஒருவர் உயிருடன் இருக்கும் பொழுதே விதேக முக்தியை அடைய முடியும். ஜனகர் விதேகர் மற்றும் என்று அழைக்கப்பட்டார். உடல் அற்றவர் விதேகர். வாமதேவர், ஜடபரதர், தத்தாத்திரேயர் ஆகியோர் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது விதேக முக்தர்கள் எனப்பட்டார்கள். விதேக முக்தியில் ஞானிக்கு உடல் உணர்வு இல்லை. எனவே அது விதேக முக்தி எனப்படுகிறது. ஈஸ்வரனிடத்தும் இரட்டை உணர்வு உள்ளது. பிரபஞ்ச பிரளயத்தில் மட்டுமே அவர் தூய நிர்விகல்ப உணர்வை பெற்றிருக்கிறார். 7வது நிலைக்கு செல்ல ஞானி தனது உலக சேம செயல்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். சிறிது தவம், வைராக்கியம், திதிஷை, உடல் கட்டுப்பாடு, காஷ்ட மௌனம் இருக்கும் சிலர் 7வது பூமிகா ஞானிகள் என தவறாக கருதப்படுகின்றனர். 7வது பூமிகா ஞானி மிக மிக அரிது. மேலே சொன்ன தபஸ்வி ஒரு ஞானியைப் போல தென்படுவார். அது செயல்களின் மாறுபாட்டால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தோற்றமே ஆகும். சில புதிய வழக்கங்களை அவர் பெற்றிருக்கலாம். ஒரே இடத்தில் அவர் அமரலாம்.
எவரையும் அவர் பார்க்க மாட்டார். திராதா பயிற்சியினால் ஒரே இடத்தில் குத்திட்ட பார்வை அவர் பெற்று விளங்கலாம். உணவு உண்ண அவர் விருப்பம் காட்டாமல் இருக்கலாம். சுடுமணலில் அவர் புரளலாம், அவனிக்கட்டியில் அவர் அமரலாம். இவை அனைத்தும் வெறும் பௌதீக திதேஷை பயிற்சிகளே. அவற்றிற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஞானம் என்பது தூய அந்தரங்க அனுபவ நிலை. தபஸ்வியும் திதிஷையும் அகமுக பிரம விசார நிலையை பெற்றிருக்க மாட்டார்கள். உங்களது முடிவில் நீங்கள் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். நீங்கள் ஒரு தூய மனிதராக இருக்க வேண்டும். ஒரு ஞானியுடன் நீங்கள் வெகு காலம் வசிக்க வேண்டும். அவரது முந்தைய வாழ்வு, நடத்தை, சாஸ்திர பயிற்சி, தவ வாழ்க்கை, அவரது குரு போன்ற விஷயங்களை நீங்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல முடிவிற்கு உங்களால் வர முடியும். ஒரு ஷேக்ஸ்பியரை மற்றொரு ஷேக்ஸ்பியரால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஞானியை மற்றொரு ஞானியால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஞானியை கண்டறிவது மிகவும் கடினம். ஜீவன் முக்தரின் இரட்டை உணர்வு. ஜீவன் முக்தர் என்பவர் விடுதலை பெற்ற முனிவர். அவர் பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டவர். வாழும் பொழுது அவர் முக்தி பெற்றவர். ஆணவம், காமம், கோபம், பேராசை, சுயநலம், கர்வம், வெறுப்புகள், சோர்வு, ஊக்கம் போன்ற அனைத்து இடத்திலிருந்தும் அவர் விடுபட்டவர். பிரம்மனின் பரஞானம் அவருக்கு உண்டு. எல்லா சந்தேகங்களிலிருந்தும் அவர் விடுபட்டவர். அறிய வேண்டியதோ அறியப்பட வேண்டியதோ எதுவும் அவருக்கு கிடையாது. ஜீவன் முக்தருக்கு இரட்டை உணர்வு உண்டு. அவர் சமாதியில் ஆழ்ந்திருக்கலாம், அல்லது உலக நன்மைக்காக அவர் ஒரு சாதாரண மனிதரை போல வேலை செய்யலாம். நான் ஒரு சாட்சி செய்பவன் அல்ல, அக்கர்த்தா, அனுபவிப்பன் அல்லன், அபோக்தா என்று உள்ளே எண்ணுபவராக, பற்றற்ற பணியாளராக, பிரபஞ்ச சக்தியை பூர்த்தி செய்யும் நபராக தென்படுவார். உலகம் அவருக்கு ஒரு காணல் நீராக தென்படும். ஒரு குழந்தையை போல அவர் பொருள்களை அனுபவிப்பார். அவர் சதா பிரம்மனில் வைத்திருப்பதால் அவரை களங்கப்படுத்த மாட்டா. கனவில் காண்பதை போல அவர் உலகை காண்கிறார். சுவர் மீது உட்கார்ந்திருக்கும் நபரை போல ஜீவன் முக்தர் தோற்றம் அளிக்கிறார். ஒருபுறம் உலக தோற்றத்தின் கட்டுப்பட்ட நிலை, மறுபுறம் ஆத்ம ஞானத்தில் மட்டுமே தென்படும் கட்டுப்படாத பூரண போதம். உலகின் ஒருபுறம் உட்கார்ந்திருக்கும் ஒருவனால் மறுபுறம் நடப்பதை தெரிந்து கொள்ள முடியாது. உலகியல் மனிதனுக்கு பிரம்ம ஞானம் கிட்டாது. அதுபோல பிரம்மத்தில் வைத்த விவேக முக்தனுக்கு இல்லாத உலகம் எப்படி தென்படும்? இவ்விதம் உலக சேமத்திற்காக செயல்பட முடியாத நிலையில் விதேக முக்தன் இருக்கின்றான். இருபுறமும் உணரத்தக்க நிலையில் உள்ள சுவர் மீது இருக்கும் மனிதனைப் போல இரட்டை உணர்வு உள்ள ஜீவன் முக்தன் விசேஷமானதொரு நிலையில் உள்ளான். அவரது பிரம்மஞானம் மீட்க முடியாதது. அவரது பேருணர்வு நிலையிலிருந்து அவரை அசைக்க முடியாது. இருந்தாலும் உலக காரியத்தில் ஈடுபடுவதற்காக அவர் தமது உணர்வின் ஒரு சிறு பகுதியை திருப்புகிறார். இரட்டை உணர்வு பெற்றவர்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சீரிய எடுத்துக்காட்டு. சமாதி ஞானியும் வியவகார ஞானியும். ஆத்ம ஒருமை உணர்வு உள்ளவரின் ஞானி. எவரிடம் வியவகார அபேஷை, உலக காரியம் செய்வதற்கான நாட்டம் இருக்கிறதோ அவர் வியவகார ஞானி. அவர் உலக சேம செயல்களில் ஈடுபடுகிறார். செயல் புரிவதற்கான அவரது இந்த வேட்கை அவரது பிராரப்த பலனாகும். தச்சன் தனது கருவிகளை இயக்குவது போல அவர் தனது உடலையும் மனதையும் பயன்படுத்துகிறார். அவருக்கும் திருப்பதி உண்டு. ஆனால் உலகம் அனைத்தையும் அவர் தன்னுள்ளே காண்கிறார். அவர் வெளியில் எதையும் காண்பதில்லை. அவர் தனது ஊன கண்களால் அல்லாமல் ஞான கண்களால் காண்கிறார். ஒரு ஞானி உலகை எப்படி காண்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்பதை உலகில் அறிவுள்ள லோகாயதவாதிகளால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு குச்சியால் தரையில் கிழித்த கோட்டின் பதிவு மாதிரி தண்ணீரில் கிழித்த கோடு இருக்காது அல்லவா? இந்த இரு வகை ஞானியருக்கும் இடையில் உள்ள வேறுபாடும் இத்தகையதுதான். விவகார ஞானியிடம் நிர்விகல்ப சமாதி அல்லது பிரம்மாக்கார விருத்தி ஸ்திதியானது சமாதி ஞானியுடையது போல நீடித்தும் ஆழ்ந்தும் இருக்காது. முந்தையதில் அது நீர்மேல் கிழித்த கோடு போன்று, பிந்தையது தரைமேல் கிழித்த கோடு போன்றது. தைலதாரை அல்லது எண்ணெய் ஒழுக்கை போல அது தொடர்ச்சியானது. விவகார ஞானிக்கு இது சந்தனம், இவன் முட்டாள், இவன் அறிவாளி, இவன் அதிகாரி, இவன் அனதிகாரி, இது வெற்றி, இது தோல்வி, இவன் நல்லவன், இவன் கெட்டவன் என்ற பாகுபாடு தெரியும். ஆனால் அவரது உணர்ச்சிகளில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. வெற்றியில் மகிழ்ச்சியோ தோல்வியில் வருத்தமோ அவருக்கு இருக்காது. நல்லவனை அவர் விரும்புவதும் கெட்டவனை வெறுப்பதும் கிடையாது. இந்த விதமாக அவர் சமதிருஷ்டியை கொண்டு விளங்குகிறார். விரல் துண்டிக்கப்பட்டால் விவகார ஞானிக்கு வழி தெரியும். ஆனால் காலை துண்டிக்கப்பட்டால் கூட சமாதி ஞானிக்கு ஒரு சிறிதும் வழி தெரியாது. மூழ்தானை சேர்ந்த சாம் ஸ்ட்ரீப்ஸ் மேற்சொன்ன உதாரணத்திற்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டு ஆவார். அவர் சவுக்கால் அடிக்கப்பட்ட பொழுது அவர் சோஹம், அவனே நான் என்ற பொருள் கொண்ட அனல் ஹக் என்று சிரித்து கொண்டே சொன்னார்.
விவகார ஞானி நாம ரூபங்களை காண்கிறார். சமாதி ஞானி பிரபஞ்சத்திலிருந்து தன்னை உள்ளிழுத்து கொண்டு நாம ரூபங்களை காண்கிறதே இல்லை. இந்த இருவகை ஞானியரிடமும் அறிவு ஒன்றுதான். ஆனால் விவகார ஞானியை காட்டிலும் சமாதி ஞானி அதிக ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். பிரம்மத்தில் யாண்டும் லயித்தவரே சமாதி ஞானி. அவர் நாம ரூபங்களை காண்பதில்லை. உலகம் அவருக்கு முற்றிலுமாக மறைந்துவிட்டது. மௌனியான அவரால் வேலை செய்ய இயலாது. அவர் ஒரு முசூஃப், அதர் ஒரு பரமஹம்சர். மகாராஷ்டிரா அக்கல்கோட் சாமி 25 வருடங்கள் அத்வைத சமாதியில் இருந்த கும்பகோணம் மௌனிசாமி, ஜடபரதர் ஸ்ரீ தத்தாத்திரேய சமாதி ஞானிகள் ஆவார். அவர்கள் அனைவரும் பதார்த்த பாவனையான 6வது மற்றும் துரியம் என்னும் 7வது ஞான பூமிகளை சார்ந்தவர்கள். அக்கல்கோட் சுவாமி மற்றும் கும்பகோணம் மௌனி சுவாமி ஆகியோருக்கு தாங்கள் பற்றி ஒரு உணர்வு கூட கிடையாது. ஜனக ஸ்ரீ சங்கரர் விவகார ஞானிகள் ஆவர். 4வதான சத்வாபத்தி மற்றும் 5வதான அசம் சக்தி ஞான பூமிகளில் இருந்தால்தான் வேலை செய்ய இயலும். பகவத்கீதை போன்ற நூல்களில் தரப்பட்டிருக்கும் ஞானியர் விளக்கம் மிகவும் அபூர்வமானது, குறைவானது. அவரது நிலையை வார்த்தைகளால் விளக்க முடியாது. வரம்புக்கு உட்பட்ட மனதால் அவரது நிலையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவர் தமது உயர்நிலையில் யாண்டும் ஒளிர்கிறார். ஒரு துளி ரத்தத்தை மைக்ரோஸ்கோப்பின் அடியில் வைத்து நீங்கள் பரிசோதைக்கில் திடுக்கிட்டு போவீர்கள். பல லட்சக்கணக்கான சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை அணுக்கள், லிக்கோசைட்டுகள், லிம்போசைட்டுகள், உட்கருக்கள் போன்றவற்றை காண்கிறீர்கள். இதை போல திவ்ய சஷு எனப்படும் சக்தி வாய்ந்த லென்ஸை கொண்ட ஞானி படைப்பின் முழு விளக்கத்தையும் உள்ளபடி காண்கிறார். அவர் ஒரு மனிதனின் சூட்சும சரீரம், சம்ஸ்காரங்களுடன் கூடிய காரண சரீரம், பிராண ஒளிவட்டம், மன ஒளிவட்டம், காந்த ஒளிவட்டம் ஆகியவற்றை காண்கிறார். சமாதி ஞானியின் வாயில் உணவை ஊட்ட வேண்டியுள்ளது. சமாதி ஞானி பிரம்மவித் வரியன் அல்லது பிரம்மவித் வரிஷ்டவர் ஆவார். விவகார ஞானி பிரம்மவித் அல்லது பிரம்மவித் வரன் ஆவார். நீங்கள் ஒரு மூடிய அறைக்குள் இருக்கையில் ஒரு சிறிய கதவு துவாரம் வழியாக வெளியே பார்க்கையில் உங்களது பார்வை மிக மிக எல்லைக்குட்பட்டதாக இருக்கும். நீங்கள் சில மரங்கள், சில நபர்கள், வாகனத்தை ஒரு சில பகுதி ஆகியவற்றை காண்பீர்கள். ஆனால் நீங்கள் வெளியே வந்துவிட்டால் பறந்து விரிந்த காட்சியை காண்கிறீர்கள். அதுபோல நீங்கள் உங்கள் பௌதீக கண்களுடன் பார்க்கையில் பார்வை மிகவும் சுருங்கியதாய் உள்ளது. ஞானி பிரபஞ்ச கண் மூலம், ஆன்ம கண் மூலம் உலகம் முழுவதையும் தன்னுள்ளே காண்கிறார். துறவியின் அனுபவம். நான் யாண்டும் சுதந்திரன், இருப்பது நான் மட்டுமே. நான் மாசற்றவன், வெளியற்றவன், காலமற்றவன். எனக்குள் உலகம் காணல் நீர் போல காட்சி தருகிறது. நான் எல்லையற்றவன், அழிவற்றவன், சுயஞ்சோதி, தன்னில் தானாய் இருப்பவன். எனக்கு இன்ப துன்பம், சுக துக்கம், மகிழ்ச்சி துன்பம் எதுவுமே தெரியாது. நான் ஆதியற்றவன், நான் அந்தமற்றவன், நான் அழிவற்றவன், நான் பிறப்பற்றவன், நான் மரணமற்றவன், நான் பிறந்ததே இல்லை. யாண்டும் நான் சுதந்திரன், நான் பூரணன், நான் தூயவன், நான் சுதந்திரன், நான் அமைதியானவன், நான் தூய அறிவு சொரூபம், நான் நன்மை தீமை புண்ணிய பாவத்திற்கு அப்பாற்பட்டவன், நான் ஒருவன், நான் எங்கும் போவதில்லை, எங்கிருந்தும் வருவதில்லை, நான் என்னிலேயே இருக்கிறேன், நான் பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்துள்ளேன், நான் அனைத்திலும் ஊடுருவியுள்ளேன், நான் முழு முதற் பொருள், நான் இரண்டற்றவன், நான் தூய ஞானம், நான் தூய உணர்வு, நான் எல்லையற்ற உணர்வு சாக்கரம், மனமாகிய காட்சி உலகங்களாகிய அலைகளை உண்டாக்குகிறது. நான் எங்கும் நிறைந்த ஆத்மன், நான் அனைத்து உயிர்களின் ஆத்மா, நானே அனைத்தினுடைய ஆதாரம், நான் பூரண ஞானமாகிய அமிர்தம், நான் மனம் புத்தி புலன்களுக்கு அப்பாற்பட்டவன், நான் பற்றற்றவன், அசங்க, நான் அகர்த்தா, செய்பவன் அல்லன், நான் அனுபவிப்பன் அல்லன், அபோக்தா, நான் மௌன சாட்சி, தன்மை முன்னிலையிலிருந்து விடுபட்டவன் நான், நான் சச்சிதானந்த பரபிரம்மன், மாசற்ற ஒரே உண்மை நான், யாண்டும் நிலையான அமைதியான அசையாத கலங்காத உண்மை நான், அழியாத அமிர்தம் நான், அமர தன்மையை அழிக்கும் அறிவு நான், யாண்டும் ஆனந்தமான சிவம் நான், நான் கலங்கமற்றவன், நான் உணர்வின் 4வது நிலையாகிய துரியம் நான், நான் இருப்பவன், நான் பூரண சுதந்திரம், நான் மேலான அமைதி, நான் மேலான மோன சொரூபம், கால தேசமற்றவன் நான், நான் எல்லையற்றவன், பூரணன். முதலில் நான் ஆசைகளை விட்டேன், பிறகு பற்றுதலை துறந்தேன், இப்பொழுது நான் மேலான அமைதியில் லயிக்கிறேன். நான் அதிகம் பழகுவதில்லை, நான் அசைவதில்லை, நான் தியானிக்கிறேன். இப்பொழுது நான் நிரந்தர அமைதியை அனுபவிக்கிறேன். நான் எங்கும் நிறைந்த அழியாத ஆத்மன். இதை அறிந்து நான் பூரண அமைதியில் லயிக்கிறேன். நான் செயலையும் செய்ய விண்மையையும் துறந்து விட்டேன். நான் இப்பொழுது எந்த நிலையிலும் சந்தோஷமாக இருக்கிறேன். எனவே நான் பூரண அமைதியில் லயிக்கிறேன்.
புலன் பொருள்களை திருடர்கள். இந்த திருடர்களை நான் அழித்து விட்டேன். நான் முற்றிலும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். நான் இப்பொழுது தூய அமைதியை அனுபவிக்கிறேன். உலகம் ஒரு கனவு. பிரபஞ்சத்தின் பொய்த்தன்மையை ஞானி எவ்வாறு தீர்மானிக்கிறார்? ஜாக்கிரத நிலையிலும் கனவு நிலையிலும் பொருள்கள் பார்ப்போனிடமிருந்து வேறுபட்டு பார்க்கப்படுகின்றன. பார்க்கப்படுதல் என்பது இரண்டு அனுபவங்களுக்கும் பொதுவானது. நனவிலும் கனவிலும் பொருள் பார்ப்போன் உறவு உள்ளது. இரண்டிற்கும் இடையில் உள்ள ஒற்றுமை இதுதான். பொருளாக ஏதோ ஒன்று பார்க்கப்படுகிறது என்பதானது ஏதோ ஒன்று ஆன்மாவிலிருந்து வேறுபட்டது என்று பொருள்படுகிறது. அனாத்மாவின் அனுபவம் மாயையானது. ஏனெனில் அனாத்மா உண்மையானால் ஆத்மா உண்மை அல்ல என்று ஆகிவிடும். அனாத்மாவின் மாய அனுபவம் நனவு மற்றும் கனவு நிலைகளுக்கு பொதுவானது. நனவு நிலையில் மனம் புலன்கள் மூலம் அனுபவிக்கிறது. கனவில் மனம் மட்டுமே அனுபவிக்கிறது. இரண்டு நிலைகளிலும் அகத்திலோ புறத்திலோ அனுபவிப்பது மனமே. நனவை கடந்து கனவு, கனவை கடந்தது துரியம். எனவே கனவும் நனவும் ஒன்றுக்கொன்று முரணானது. நனவு கனவிலிருந்தும் கனவு நனவிலிருந்து முரண்படுகிறது. ஒன்று இருக்கையில் மற்றது இல்லை. இரண்டில் ஒன்று தொடர்ந்து இருப்பதில்லை. இது இரண்டினுடையவும் உண்மையின்மையை நிரூபிக்கிறது. இரட்டை உண்மை அல்ல, ஏனெனில் இரட்டை சாஸ்வதத்தின் எதிரடை. இரட்டையின்றி பார்ப்பது இல்லை. எனவே நனவிலோ கனவிலோ எது பார்க்கப்பட்டாலும் அது உண்மையாகாது. நனவு இல்லாத போது கனவு உண்மை, கனவு இல்லாத போது நனவு உண்மை. எனவே இரண்டுமே உண்மையற்ற அனுபவங்கள். அவற்றின் இருப்பிற்காக அவை ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை ஆகும். மற்றதுடன் தொடர்பு படுத்தாமல் ஒருவன் நனவில் இருக்கிறானா அல்லது கனவில் இருக்கிறானா என்று சொல்ல முடியாது. நனவிலும் கனவிலும் ஆசைகளே அனைத்து அனுபவங்களின் நாயகர்கள். நனவு என்பது ஆசைகளின் பௌதீக செயல்பாடு. கனவு என்பது ஆசைகளின் மானசீக செயல்பாடு. நனவில் புலன்கள் ஆசைகளால் அசைக்கப்படுகின்றன. கனவில் மனம் புலன்களால் அசைக்கப்படுகிறது. இவ்விரு நிலைகளுமே ஓடைகளை போன்றவை. யாண்டும் அவை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எது எப்பொழுதும் இருக்குமோ அதுவே உண்மை. நனவும் கனவும் ஆதியும் அந்தமும் உடையவை. பார்க்கப்படும் பொருள்கள் அனைத்திற்கும் மாற்றம் தவிர்க்க முடியாததாகும். மாற்றம் என்பது துவக்கத்திலும் முடிவிலும் இல்லாததை குறிக்கிறது. எது ஆரம்பத்திலும் முடிவிலும் இல்லையோ அது இடையிலும் இல்லை. எனவே கனவை போல நனவும் உண்மை அல்ல. பொய்மைக்கான காரணங்கள். கனவிற்கு காரணம் விழிப்பு நிலை என்பதால் விழிப்பு நிலை மெய்யானது என்று சிலர் கூறலாம். ஆனால் விழிப்பு நிலைக்கு காரணம் கனவாகாது. ஆனால் அதற்கு ஆதரவு இல்லாமல் இல்லை. விழிப்பு நிலை காரணம் என்றால் அது உண்மையானதாக இருத்தல் வேண்டும். அது உண்மையாயின் அது எப்பொழுதும் இருத்தல் வேண்டும். விழிப்பு நிலையே உண்மை அல்ல, ஏனெனில் அது எப்பொழுதும் இருப்பதில்லை. காரணமே மெய்யில்லை எனில் அது எவ்வித மெய்யான விளைவை உண்டாக்க முடியும்? இவை இரண்டுமே மெய்யில்லாத நிலைகள். விழிப்பு நிலையில் வயிறு நிறைய உண்ணும் ஒருவன் கனவு நிலையில் பசியோடு இருப்பதாகவும் அதே போல மாறியும் உணரலாம். பொருள்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் உண்மை போல தோன்றுகின்றன. அவை எப்பொழுதும் மெய்யாய் இருப்பதில்லை. எப்பொழுதும் எது மெய்யாக இருப்பதில்லையோ அது வெறும் தோற்றமே மெய்யல்ல. பொருளை பொருள் என்று அழைப்பதற்கு காரணம் அதை பார்க்க ஒருவன் இருக்கிறான் என்பதால் தான். இது போல தன்மையை தன்மை என்பதற்கு காரணம் பார்ப்பதற்கு ஒரு படர்க்கை இருப்பதால் தான். இரண்டில் எதுவும் தனித்திருக்க முடியாது. எனவே இரண்டுமே மெய்யானவை அல்ல. தன்மையும் படர்க்கையும் காரண காரியமாக தோன்றுகின்றன. ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்துவதனாலேயே மனமானது பொருள்களை காண்கிறது. காரணம் மாறாமல் இருக்கும் நேரமாற்றம் இருக்க முடியாது. காரியமின்றி காரணம் இருக்க முடியாது. சிறிது நேரத்திற்கு மாறாமல் காரணத்தால் இருக்க முடியும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏன் மாற வேண்டும் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. ஒன்று காரணம் தொடர்ந்ததாக இருத்தல் வேண்டும், அல்லது காரணமே இருந்திருக்க வேண்டியதில்லை. காரணம் தொடர்ந்திருக்கும், ஆனால் காரணமும் காரியமும் ஒன்று விடுகின்றன. இரண்டு வேறு வேறு அல்ல. ஆனால் ஞானி காரண காரிய நியதியை கடந்து விடுகிறார். காரண காரிய சங்கிலியை ஆத்ம ஞானம் உடைக்கிறது. அதன் விளைவாக விவகார உலகம் பொய்யாக தோன்றுகிறது. உணர்ந்த ஞானியின் இலக்கணங்கள். ஒரு கதை. நன்கு படித்த ஒருவர் இன்று அலுவலகத்தில் சுவாமிஜியை தரிசிக்க வந்திருந்தார். அவர் சுவாமிஜியிடம் கேட்ட சில கேள்விகளுக்கு சுவாமிஜி உடனே பதில் சொன்னார். சுவாமிஜி, நான் நிர்விகல்ப சமாதியை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்த ஒருவர் வெளிப்படையாக தான் அந்த நிலையை அடைந்து விட்டதாக சொல்ல மாட்டார் என்று மறைநூல்கள் தெரிவிக்கின்றன. அப்படியானால் குறிப்பிட்ட ஒரு நபர் உயர் ஞானத்தை பெற்றுவிட்டார் என்று எப்படி நாம் தெரிந்து கொள்வது
என்று அவர் கேட்டார். அவரது செயல்கள், நடத்தை, பேச்சு, சமதிருஷ்டி, அமைதி, ஆனந்தம், பூரண அடக்கம், எல்லா நிலைமைகளிலும் சமமான மனநிலை, பரந்த அன்பு, ஸ்தித பிரக்ஞை, நிலைத்த ஞானம் முதலியவற்றால் அறியலாம் என்றார் சுவாமிஜி. தான் நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்து விட்டதை அவர் எப்படி அறிவார் என்று இது கேள்வி கேட்டவரின் அடுத்த கேள்வி. உபநிடத முனிவர்களின் அனுபவங்களுடன் அவரது அனுபவங்கள் இணைந்து போகுமானால், பூரண அமைதியையும் ஆனந்தத்தையும் அவர் அனுபவிப்பாரானால், எத்தகைய மோசமான நிலைமையிலும் அவர் நிலை குலையாத மனநிலையை பெற்று விளங்குவாரானால், அவரது சந்தேகங்கள் நீங்கி இருக்குமானால், வேற்றுமையில் நிலவும் ஒற்றுமையை அவர் காண்பாரானால், அனைத்து உயிரிலும் இலங்கும் ஆன்ம சொரூபமே அவர், அகில உலகமும் அவரது சரீரமே என்பதை அவர் உணர்வாரானால், ராகம், துவேஷம், ஆணவம், சினம், கர்வம், காமம், பற்று முதலிய அனைத்திலிருந்தும் அவர் விடுபட்டிருப்பாரானால், அவரை ஞானம் அடைந்தவராக கருதலாம். 7வது நிலையான துரியத்தை கடந்த துரியாதீதரே விதேக முக்தர். அடுத்தவர்கள் அவருக்கு உணவை ஊட்ட வேண்டும். அவரால் தானாக உணவை எடுத்து உண்ண முடியாது. ஜடபரதர் காலம் சென்ற கும்பகோணம் மௌனி சுவாமி, காலம் சென்ற மகாராஷ்டிர அகல்கோட் சுவாமி விதேக முக்தர்கள். ஜீவன் முக்தர் 4வது நிலையான சத்வா பக்தியிலோ, 5வது நிலையான அசம் சக்தியிலோ, 6வது நிலையான பதார்த்த பாவனையிலோ இருக்கிறார். உடலை பற்றிய லேசான உணர்வு, சம்ஸ்காரம் அல்லது மன அளவில் அவரிடம் உள்ளது. அவரால் உணவை தன்னால் சாப்பிட முடியும். பிறர் அவருக்கு உணவை ஊட்ட வேண்டிய தேவையில்லை. தூங்கும் ஒருவனுக்கு எத்தகைய உடல் உணர்வு இருக்குமோ அதே போன்ற உணர்வுதான் அவருக்கு இருக்கும். அவர் தூங்குகையில் அவரது உடலின் மீது சில ஈக்கள் அமருமானால் அவர் அதை உணராமலேயே விரட்டி விடுவார். ஜீவன் பக்தரது உடல் உணர்வு இத்தகையது. தமது பிராரப்தம் மற்றும் பூர்வ சம்ஸ்காரங்களின் தூண்டுதலினாலேயே அவர் தமது உடல் தேவதைகளை இயந்திர ரீதியில் கவனிக்கிறார். அந்த நிலையை அடைந்த பிறகு விதேக முக்தர் 7 முதல் 21 நாட்களுக்குள் தமது உடலை வகுத்து விடுவார். தொடரும். ஓம்.